Chembaruthi, powered by Kalyan Jewellers, co-presented by Nippon Paint, Asia's real #1 paint. ஆதி, விடுங்க என் கைய. நந்தினி, கொஞ்சம் பொறுமையா இரு. இப்ப எதுக்கு பார்வதி அடிக்கிறது கை உங்குற? நானே எரியிற நெருப்புல இருந்து பத்திரிக்கையை காப்பாத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவ தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்தி எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டா. இவள சும்மா விட மாட்டேன். மாமா, நெருப்புல உங்க கை வெந்திர கூடாதுங்கிற நல்ல இடத்துல தான் தண்ணி ஊத்துனேன். ஏய், நெருப்புல என் கை வெந்தா உனக்கு என்ன? இல்ல நானே எரிஞ்சு சாம்பலா போனா உனக்கு என்ன? நீ எதுக்கு தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிடுற? நந்தினி, பார்வதி நல்லதுக்காக தான் தண்ணி ஊத்துனா. நீ தேவையில்லாம கோவப்படாத. நந்தினி, விட்டு தள்ளு. இல்லத்த, கல்யாண பத்திரிக்கை இப்படி வீணா போச்சு அத்த. எனக்கு மனசு கேட்கல, ரொம்ப பயமா இருக்கு. ஆமா ஆண்டி, நிச்சயதார்த்தம் நடந்தப்ப மண்டபத்துல பிரச்சனை, இப்போ கல்யாண பத்திரிக்கை எரிஞ்சு போச்சு. ரொம்ப பயமா இருக்கு ஆண்டி. நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும், கவலைப்படாதீங்க. சாமி, நீங்க இன்னொரு தடவை தீபாராதனை காட்டுங்க. ஓம் பிரகிருதிம் விக்ருதிம் வித்யாம் சர்வபூதகதப்பிரதாம் ஸ்ரத்தாம் விபூதிம் சரபிம் நமாமி பரமாத்மிகாம் வாசம் பத்மாலயாம் பத்மாம் சிசின் ஸ்வாகாம் சுதாம் சுதாம் தன்யாம் ஹிரண்மயே லக்ஷ்மே நித்யபுஷ்டாம் விபாவரிம் அதிதீம் சதிதீம் தீப்தாம் வசுதாம் வசுதாரணிம் நமாமி கமலாம் காம்தாம் காமாம் க்ஷீரோத சம்பவாம் அனுகிரகவதாம் முனதீமனகாம் ஹரிவல்லபாம் சோகாம் அமிர்தாம் தீப்தாம் விநாசினிம் நமாமி தர்மநிலையாம் கருணாம் லோகமாதரம் பத்மப்ரியாம் பத்மகர்த்தாம் பத்மாக்ஷீம் பத்மசுந்தரீம் சதமானம் பவதி சதாயுத் புருஷத் சதேந்திரியாயுட் சேவேந்திரியே நெருப்புல என் கை வந்தா உனக்கு என்ன? இல்ல நானே எரிஞ்சு சாம்பலா போனா உனக்கு என்ன? நீ எதுக்கு தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிடுற? பார்வதி உன் மனசுல அந்த அளவுக்கு அழுத்தமாவும் ஆழமாவும் பதிஞ்சிருக்கு. நான் உன் கல்யாணம் முடிஞ்சு லண்டன் போற வரைக்கும் நீ பார்வதி விட்டு விலகியே இருக்கணும்.
அப்படி நீ விலகி இருந்துட்டேன்னா உன் மனசுல பார்வதி மேல லவ் இல்லைன்னு நான் ஒத்துக்கிறேன். பார்வதி மேல எனக்கு இருக்கிறது இப்போவும் அபிமானம் தான். இதை சொன்னா ஷாம் புரிஞ்சுக்க மாட்டான். சோ சொல்லாமலே விட்டுருவோம். நந்தினி, இன்னும் பத்திரிக்கை எரிஞ்சு போனதே நினைச்சிட்டு இருக்கியா? பூஜையில வச்ச கல்யாண பத்திரிக்கை எரிஞ்சு போனது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆதி. கல்யாணத்துக்கு ஏதாவது தடங்கள் வந்துருமோன்னு பயமா இருக்கு ஆதி. வீணா மனசுல எதையாவது போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. நடந்தது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். பெரியயா, என்ன பார்வதி? அது சரி, எரிஞ்சு போன பத்திரிக்கை என் கையில வச்சிட்டு இருக்க. ப்ரோ ம் சூப்பர் பார்வதி. என்ன ப்ரோ? நீ பாரு. வாவ், ஃபேண்டாஸ்டிக் பார்வதி. இது எரிஞ்சு போன பத்திரிக்கை மாதிரியே இல்லையே, புதுசு மாதிரி இருக்கே. ஆமா, இது யார் சரி பண்ணது? நான் தான் சின்னையா. நீயா? ஆமா சின்னையா, எனக்கு டெய்லரிங்கும் எம்ப்ராய்டரிங்கும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அத வச்சு எரிஞ்சு போன பத்திரிக்கைய நானே சரி பண்ண சின்னையா. அருண் கொடுங்க, நான் பாக்குறேன். இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஆசம் பார்வதி, ரொம்ப நல்லா பண்ணிருக்க. தேங்க்ஸ் மா. நந்தினி, இங்க பாரு. பத்திரிக்கை எரிஞ்சு போனதை நினைச்சு நந்தினியும் ஐஸ்வர்யம் ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. இப்பதான் அவங்க முகத்துல சிரிப்பே வருது. ப்ரோ, நம்ம கிட்ட 10வது ஃபெயில்னு சொன்ன பார்வதி இப்ப டிசைன்ல டிகிரியா வாங்கியிருக்கா போல இருக்க. பேசாம பிராண்ட் அம்பாசிடர் போஸ்டோட டிசைனர் போஸ்டும் போட்டு கொடுத்துரு ப்ரோ. என்ன பார்வதி? பார்வதி ஓகேன்னு சொன்னா அம்மா கிட்ட பேசி போஸ்டிங் கொடுத்துருவோம். எனக்கு எந்த பதவியும் வேணாம் பெரியய்யா. சமைச்சுக்கிட்டு வீட்டு வேலை செஞ்சிட்டு இருந்தா அதுவே போதும்.
ஏய், உனக்கு என்னடி இங்க வேலை? என்ன பண்றீங்க? சித்தி, பார்வதி எரிஞ்சு போன பத்திரிக்கைய அப்படியே புத்தம் புதுசா கொண்டு வந்திருக்கா. என்னடா உளர்ற? அது எப்படி முடியும்? சித்தி, நான் உளரல, உண்மையத்தான் சொல்றேன். நீங்க வேணா பாருங்க சித்தி. ப்ரோ, எதுக்கு அந்த பத்திரிக்கையை பார்த்து சித்தி சந்தோஷப்படுவாங்கன்னு பாத்தியா? எரிஞ்சுதான் விழுவாங்க. நீ அம்மா கிட்ட காட்டு ப்ரோ, அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்ன எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா, பார்வதி எரிஞ்சு போன கல்யாண பத்திரிக்கை புதுசு மாதிரி சரி பண்ணிருக்கா. எப்படி? எங்க? நந்தினி, அம்மா கிட்ட கொடு. ஆ. பாத்தீங்களா? நான் எங்க அப்பா பேரை மட்டும்தான் போட்டிருந்தேன். ஆனா பார்வதி எங்க அப்பாவோட படத்தையே போட்டிருக்கா. இந்த யோசனை எனக்கு வராம போயிடுச்சே. பாருங்க. பத்திரிக்கை சூப்பரா இருக்கு பார்வதி. ரொம்ப தேங்க்ஸ்ங்கய்யா. மாமா, அப்படி என்ன பண்ணிருக்கா? கொடுங்க, நான் கொஞ்சம் பாக்குறேன். உனக்குள்ள இப்படி ஒரு திறமை இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல பார்வதி. You've done a great job. நீ டிசைன் பண்ண இந்த பத்திரிக்கை தான் இனி ஆதி அருணோட கல்யாண பத்திரிக்கை. ஆதி, தாத்தாவோட படம் போட்ட இந்த பத்திரிக்கை மாதிரியே எல்லா பத்திரிக்கையும் பிரிண்ட் பண்ண சொல்லு. அது மட்டும் இல்ல, எல்லா பத்திரிக்கையிலயும் டிசைன்ட் பை பார்வதின்னு பார்வதியோட பேரை போடணும். ஓகேமா. பார்வதி, சொல்லுங்கம்மா. இப்ப நான் சொல்றத நீ கேளு. இன்னும் 10 நிமிஷத்துல உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. இவன் மூஞ்சியும் பொண்ணு பாக்குறதும் ரொம்ப முக்கியம். அதனால நீ போய் 5 நிமிஷத்துல ரெடி ஆயி வர. புரிஞ்சுதா? சுந்தரம், நான் உனக்கு ஏற்கனவே வாக்கு கொடுத்திருக்கேன். என் பசங்களோட கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி உன் பொண்ணோட கல்யாணத்தை முடிப்பேன்னு. அத நான் இன்னும் மறக்கல. அம்மா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. பெரிய தம்பி சின்ன தம்பியோட கல்யாண பிஸிலையும் என் பொண்ணோட கல்யாணத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கான ஏற்பாட்டை பண்ணிருக்கீங்களே. இதுக்கு என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்மா. சுந்தரம், நான் ஒன்னு சொன்னா அதை செஞ்சிருவேன். பார்வதி, அம்மா, என்ன இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்க? போ, போய் சீக்கிரமா ரெடி ஆகு. போ போ. சரிங்கம்மா. வாங்க. எத்தனை வாட்டிதான் இவளை பொண்ணு பார்க்க வருவாங்களோ? எது எப்படியோ இந்த வீட்டை விட்டு இவ தொலைஞ்சா சரி.
பார்வதி, என்ன இன்னும் ரெடி ஆகாம யோசனையில உட்காந்துட்டு இருக்க? 10 நிமிஷத்துல மாப்பிள்ள வந்துருவாரு, 5 நிமிஷத்துல ரெடி ஆகி வரணும்னு மேடம் சொன்னதை மறந்துட்டியா? என்னாச்சு பார்வதி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? எனக்கு கல்யாணமே வேணாங்க்கா. நீ ஏன் கல்யாணம் வேணான்னு சொல்றேன்னு எனக்கு தெரியும் பார்வதி. ஹாய் அருண். ஏ ஹாய் ஷாம், கம் கம். அப்புறம் எப்ப லண்டன்ல இருந்து வந்த? நேத்தா அருண் வந்தேன். நேத்தா வந்தாங்கற, இன்னைக்கு தான் ப்ரோவை பார்க்க தோணுச்சா உனக்கு? நேத்தே ஆதிய பாத்துட்டேனே. அதானே பார்த்தேன். நீயும் ப்ரோவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சே. ஃளைட் லேண்ட் ஆன உடனே ப்ரோவை பார்க்க ஓடி வந்திருப்ப. அப்புறம் லைஃப்ல எப்படி போகுது? ஆண்டி வர்றாங்க அருண். ஹாய் ஆண்டி. ஹாய் ஷாம். ஹாய் அங்கிள். ஹாய் ஷாம். ஹாய் ஆதி. ஹாய்டா. என்ன ஷாம், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, ஆதி அருண் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கிற சந்தோஷத்துல இருக்கேன். ஆதி அருண் 2 பேரோட மேரேஜும் ஒன்னா நடக்க போறதுனால டபுள் சந்தோஷத்துல இருக்கும். இது பார் ஷாம், ஆதி அருண் மேரேஜ் முடியற வரைக்கும் நீ அவங்க கூடவே தான் இருக்கணும், சரியா? கண்டிப்பா ஆண்டி. ஆதி அருண் மேரேஜ்க்கு அப்புறம் தான் நான் லண்டன் போவேன். ரொம்ப சந்தோஷம். ஆதி, மா, 2 பேரும் எங்கேயாவது வெளியில போக பிளான் பண்ணிருக்கீங்களா? இல்லம்மா, ஒரு பிளானும் இல்ல. ஏன்? ஒண்ணு இல்ல, கொஞ்ச நேரத்துல பார்வதிய பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா இங்க வராங்க. நீயும் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, நான் இருக்கேம்மா. ஓ தேங்க்ஸ். இது பாரு, ரொம்ப நாள் கழிச்சு அவன் வந்திருக்கான். நீங்க 2 பேரும் மேல ரூம்ல பேசிட்டு இருங்க. டீ அண்ட் ஸ்நாக்ஸ் நான் அங்கேயே அனுப்புறேன். ஓகே ஆண்டி, நான் ரூம்ல வாடா. மணமேடு வரைக்கும் வந்து கல்யாணம் நின்னு போனதை நினைச்சுதானே இப்ப கல்யாணம் வேணான்னு சொல்ற? அதெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு பார்வதி. மாப்பிள்ள வந்துருவாரு, நீ சீக்கிரம் ரெடி ஆக. விருப்பமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு ரெடி ஆகுன்னா என்னால எப்படிக்கா ரெடி ஆக முடியும்? நீ இப்படி சொல்றத உங்க அப்பா கேட்டாருன்னா அவரு ரொம்ப வேதனைப்படுவாரு பார்வதி. நீ இப்படி எல்லாம் பேசாத, எந்திரிச்சு சீக்கிரம் ரெடி ஆக. சுந்தரனே, நீங்க போங்க, நான் இப்ப ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்துடுறேன். அம்மா உன்னை கூப்பிட்டாங்கம்மா. சரி பார்வதி, சீக்கிரம் ரெடி ஆகி வந்துரு. அம்மா கேட்டாங்கன்னா நீ ரெடி ஆயிட்டு இருக்கேன்னு சொல்றேன். வரேன். நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தத நான் வெளியே நின்னு கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஏன் கல்யாணம் வேண்டான்னு சொல்ற? கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லப்பா. என்ன யோசிக்கிற? பார்வதி மேல எனக்கு இருக்கிறது அபிமானம் மட்டும்தான், லவ் கிடையாது. இங்க பாரு பார்வதி, ஒவ்வொரு தடவையும் உன் கல்யாண பேச்சை எடுக்கும் போதெல்லாம் நீ இப்படித்தான் தடங்கள் பண்ணிக்கிட்டே இருக்க. இது நல்லதுக்கு இல்ல. உன்னை ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுக்கணும்னு உன் அப்பம் படுற பாடு உனக்கு புரியுதா இல்லையா? ஒவ்வொரு தடவையும் நீ கல்யாணம் வேண்டாங்கிறதுக்கு ஒரே காரணத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா எனக்கு என்னமோ அது உண்மையான காரணமா தெரியலம்மா. உன் மனசுக்குள்ள வேற ஏதோ காரணம் இருக்கு. பெருசா பெட்லாம் கட்டின. என் மனசுல பார்வதி மேல லவ் இருந்தா பார்வதியை பொண்ணு பார்க்க வரும்போது என்னால அப்படி ஃப்ரீயா இருக்க முடியுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ள வந்துருவாரு. பார்வதிக்கும் அவருக்கும் மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் உன் டவுட்டு கிளியர் ஆயிடும். உன்னை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு பார்வதி. உன்னால ஏதாவது பெரிய குழப்பம் ஏற்பட்டு 25 வருஷமா
நான் காப்பாத்தி வச்சிருக்கிற நல்ல பேருக்கு களங்கம் வந்துருமோன்னு பயமா இருக்கு. உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு முதல்ல இங்க இருந்து அனுப்பி வச்சாதான் எனக்கு நிம்மதி. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நீ என்ன சொன்னாலும் அதை கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா.